ஹலோ மக்களே, இந்த வீடியோ நான் முக்கியமா எடுக்கிறதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லர் அக்காவோட அம்மா, டெய்லர் அக்காவோட அக்கா, இவங்க 3 பேருக்காக தான் இந்த வீடியோ. ரீசெண்டா இவங்க இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாங்க. எங்களை பத்தி தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்காங்க, எங்களை பத்தி நிறைய மீம்ஸ் போடுறாங்க, நாங்க அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல நிறைய ஃபேக் அலிகேஷன்ஸ் இருக்கு. செகண்ட் அவங்களோட அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு சேனல் ரன் பண்றாங்க. அது பேர் சிண்டிங்க 9 அப்படின்னு ஒரு சேனல். அந்த சேனல்ல நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு 1 இயரா. எப்பயாச்சும் ரேண்டமா பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், கேட்போம். அதுல சொல்ற எல்லா விஷயமும் கெட்ட விஷயமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எல்லா விஷயமும் நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னாலும் கிடையாது. ஒரு சிலவங்க கொடுக்குற அந்த அட்வைஸ் ஒரு சில அட்வைஸ் நமக்கு கொஞ்சம் அக்செப்டபிளா இருக்கும். ஆனா மீதி ஒரு 90% அவங்க நம்மள நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவங்க ஒரு வீடியோல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அடுத்த வீடியோல போன வீடியோல சொன்ன விஷயத்தையே அப்படியே வேற மாதிரி மாத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அது முரணா இருக்கும். இதெல்லாம் நான் ரீசன்ட் டேஸ்ல தான் நான் பார்த்தேன். இவங்களோட இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க நம்மள ரொம்பவே தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. முக்கியமா கல்யாணம் ஆன பெண்கள் இப்படிதான் இருக்கணும், விதவைனா இப்படிதான் இருக்கணும். எங்க கிட்ட அதை விட முக்கியமான விஷயம், அவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வச்சிருக்காங்க, ஆன்லைன் ஸ்டோர் ஆப் வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்மள பொருள் வாங்குறதுக்காக அவங்க என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க நீங்களே பார்த்திருக்கீங்களா? அந்த ஆப்ல சுர்ணா சூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் இருக்கும், அந்த சாந்து இருக்கும். அதை வாங்கி நீங்க தலையில போட்டீங்கன்னா உங்க தலைமுடி எல்லாம் கருப்பாயிடுமா. அதையும் நீங்க கண்ணுலயும் அப்ளை பண்ணிக்கலாமா. அந்த மாதிரி அந்த ஒரு சாந்துலயே இவ்வளோ விஷயம் இருக்காம். அந்த சாந்தோட ரேட் என்னன்னு போய் பாத்திருக்கீங்களா என்னைக்காவது? அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க போயிட்டு அந்த சாந்தோட ரேட்டை பாருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் அதிகமா சேரணும் அப்படின்னா நீங்க எந்தெந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, நம்ம கிட்ட பணம் அதிகமா சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உழைக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசை நம்ம சேர்த்து வைக்கணும், நம்மளோட வரவுக்கு மீறி நம்ம செலவு பண்ணக்கூடாது, கண்ட்ரோலா இருந்து எப்படி நம்ம குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு குடும்பம் பண்ற பெண்மணிகளும் சரி, இல்ல நம்ம வேலைக்கு போகிற கல்யாணம் ஆகாத பெண்மணிகளுக்கும் நிறைய பேருக்கு இது தெரியும். நம்ம அம்மா அப்பா எல்லாம் என்ன அவ்வளவு முட்டாளாவ நம்மள வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பணத்தை எப்படி சேமிக்கணும் அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க, அதை கேளுங்களேன். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னா, அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர்ல நீங்க ஒரு சுருக்கு போய் வாங்கிக்கணுமா. எப்படி? அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர்ல அந்த சுருக்கு பை எப்படி இருக்கணும்னா, நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் போனா ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி கிளிட்டரா ஜிகு ஜிகுன்னு அந்த சுருக்கு பை, அதோட ரேட்டையும் நீங்க உள்ள போய் பாருங்க. அதுல கிராம்பு இருக்குல்ல, கிளவ், நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு பணத்தை தூக்கி அதுல போட்டாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நீங்க சுருக்கு பையில போட்டு பீரோல வச்சிடணுமா. அதுவும் இந்த மூளை அந்த மூளைன்னு சொல்றாங்க. உண்மையா சொல்லுங்க, கிராம்பும் பச்சை கற்பூரத்தையும் அதுவும் அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த சுருக்கு பையில போட்டு வச்சா நீங்க போட்ட ஒரு 500 ரூபாவோ 200 ரூபாவோ அது அதிகரிக்குமா? நீங்க வேலைக்கு போனாதானங்க காசு வரும், நம்ம சம்பாதிச்சாதானங்க காசு வரும், நம்ம சேர்த்து வச்சாதானங்க காசு நம்ம கிட்ட நிக்கும். ஆனா நீங்க அவங்க இந்த சுருக்கு பையில கிராம்பையும் கற்பூரத்தையும் போட்டு வச்சா உங்ககிட்ட பணம் இருக்கும்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே எனக்கு தெரியல. இது நீங்க யாராவது ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ரெண்டாவது அவங்க ஒரு அஞ்சனைக்கல் ஹேர்டே நான் சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த சுர்ணா சூரணம் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அதோட ரேட்டு நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். அதை வாங்கி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு முடி அப்படியே கருன்னு வளர்ந்துருமா. உங்க முடி அப்படியே கருப்பாயிடுமா. உங்களுக்கு அப்படியே ஒயிட் ஹேரே இனிமே வராதாம். அது ஒண்ணு. ரெண்டாவது கல்யாணம் ஆன பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது நம்மள மாதிரி அவங்களாம் புடவை முந்தானிய தொங்கவே விடக்கூடாதான். தட் மீன்ஸ் ஒரு சைடா போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போடவே கூடாது. அது ஒரு வீடியோல சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோல அவங்களே அந்த ஒரு புடவை முந்தானிய ஒன் சைட் போட்டு தான் வீடியோ பண்றாங்க. போன வீடியோல முந்தானிய தொங்க விடக்கூடாது, குடும்பத்துக்கு ஆகாது, தோஷம் தாங்கிடும், அது இதுன்னு சொல்றவங்க அடுத்த வீடியோலயே அவங்களே ஒரு புடவை முந்தானிய தொங்க விட்டுட்டு தான் வராங்க. கேட்டுக்கோங்க மக்களே, இந்த உபதேசம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான், அவங்களுக்கோ அவங்க பெண்களுக்கோ கிடையவே கிடையாது. நம்ம தலைமுடி விரிச்சு போடக்கூடாதான், லிப்ஸ்டிக் போடக்கூடாதான், கண்ணுல மை போடக்கூடாதான்,
அப்பா. ஆனா இது எல்லாமே அவங்க பொண்ணு பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஆன்டி இருக்காங்களா, ஆன்டி, அந்த ஆன்டியே அடுத்த வீடியோல நல்லா ரெட் கலர்ல லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்தா வீடியோ பண்ணாங்க. அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு சைட்லயும் அந்த வீடியோவை ப்ளே பண்றேன், பாருங்க. நெக்ஸ்ட், எப்பவுமே பெண்கள், கல்யாணம் ஆன பெண்கள் வந்து சாரி தான் கட்டணுமா, சுடிதாரையே போடக்கூடாதாம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க, பெண் எப்படி இருக்க வேண்டும், பெண் எப்படி இருக்க வேண்டும் கேட்டுக்கோங்க. பெண்களோட உடல் வந்து ரொம்ப பொக்கிஷமானதா, அதனால நம்மளோட உடல்ல வந்து மார்பு, இடுப்பு எதையுமே நம்ம காட்டக்கூடாது. நம்மளோட கணு விரல் இருக்கு பாத்தீங்களா, மெட்டி போடுற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விரல்கள் மட்டும்தான் வந்து பெண்ணுக்கு தெரியணுமா. கேட்டுக்கோங்க, இது ஆன்டியோட சொன்னது. நம்ம ஆன்டியோட பொண்ணு இருக்காங்களா, டெய்லர் அக்கா, டெய்லர் அக்கா எப்படி ட்ரெஸ் பண்றாங்க நீங்களே பாத்திருப்பீங்கல்ல, வீடியோ, நிறைய வீடியோ. இப்ப ட்ரெண்டிங்கே நம்ம அக்கா தானே. எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இடுப்பு தெரியறது இல்ல, மாறு தெரியறது இல்ல, கால் தெரியறது இல்ல, ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துதான் நமக்கு வீடியோ போட்டு அக்கா காட்டுறாங்க. இப்படி ஸ்டிச் பண்ணுங்க, இப்படி ஸ்டிச் பண்ணுங்க, இப்படி போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம சிந்திங்கனையின் அம்மாவோட பொண்ணு, அவங்க நமக்கு காட்டுறாங்க. இந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற வீடியோ நமக்கு தான், அதாவது பொதுமக்களுக்கு தான், அவங்களோட ரெண்டு பொண்ணுக்கும் கிடையாது. நம்மளோட உடல் எப்படி பொக்கிஷமா, ஆனா அவங்க பொண்ணோட உடம்பு எப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, மேக்கப் போடக்கூடாது. அவங்க பொண்ணு ஒரு சேனல் வச்சிருக்காங்களே, நம்ம வந்து டெய்லர் அக்கா, அந்த டெய்லர் அக்கா எப்படி மேக்கப் போடணும்னே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா நம்ம மேக்கப் போடக்கூடாது, நம்ம லிப்ஸ்டிக் போடக்கூடாது. ஆனா நம்ம செந்திங்கனையின் அம்மா லிப்ஸ்டிக் போடுவாங்க. ஒரு சேனல் ஒரு வீடியோல வந்து கனகாமரம் பூ வைக்க கூடாது, வாசனை இல்லாத மலர்கள் வைக்கவே கூடாது, இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வீடியோலயே கனகாமரம் பூ வச்சுட்டு வந்தா நம்ம வந்து அக்கா வீடியோவே பண்றாங்க, ஆன்டி. சாரி, கேட்டுக்கோங்க. நேர்த்தியான உடைகளை தான் அணிய வேண்டும் பெண்கள். நம்ம வந்து சிந்திங்கனையின் அம்மா சொன்னது, நேர்த்தியான உடைகளை தான் அணியணும். அவங்களோட டெய்லர் அக்கா பொண்ணும், அவங்களுக்கு இன்னொரு அக்கா இருக்கான்னு சொன்னால, அவங்க ரொம்பவே நேர்த்தியான உடைகளை தான் அணிகிறாங்க. நீங்க பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்றேன். ரெண்டாவது, சிறந்த அம்மாவாக ஒருத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சிறந்த அம்மா என்பவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எப்படின்னா, அவங்களோட பெண்களை வந்து நேர்த்தியான உடை அணிந்த பெண்களை வளர்க்கிறவங்க தான் சிறந்த அம்மாவா. அப்ப நம்ம சிந்திங்கனையின் அம்மா சிறந்த அம்மா இல்லைங்களா? இல்ல, எனக்கு தெரியல, நீங்க கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம டெய்லர் அக்கா வந்து நேர்த்தியான உடைகளை தான் அணிகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல் கவர்னி, அதாவது இந்த புர்கா மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்காங்க அவங்களும் அவங்களோட பெரிய பொண்ணும். நம்மளாம் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து ஏனோ தோணுன்னு வளர்க்குறோம்னு நினைக்கிறோம். அம்மா நீ எந்த ட்ரெஸ்னா போட்டுட்டு போமா, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அப்ப நம்ம வந்து நம்ம வந்து சிறந்த அம்மா கிடையாது, நம்ம வந்து தாயே கிடையாது, பேயா. நம்ம சிறந்த அம்மானாலே நேர்த்தியான உடைகளை அணிய சொல்கிற பெண்களை வளர்த்தவள் தான் வந்து சிறந்த அம்மாவா. நம்மள சிறந்த அம்மா கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்திங்கனையின் அம்மா மட்டும்தான் சிறந்த அம்மா. ஏன்னா அவங்கதான் ரொம்ப நேர்த்தியான உடை அணிகிற பெண்ணை பெற்றிருக்காங்க. ரெண்டாவது, நைட்டி போடக்கூடாதான். நைட்டினா என்னங்க, நைட்ல போறதுதான், நானுமே நைட்ல தாங்க போடுவேன், ஆனா வந்து பகல்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லோஹிப்பு தெரிய சாரி கட்டக்கூடாதாம், லோஹிப்பு தெரிய சாரி கட்டக்கூடாது. ஆனா அவங்களோட பொண்ணு லோஹிப், நான் சொல்லணும்னு இல்ல, இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலே டெய்லர் அக்கா, டெய்லர் அக்கா, டெய்லர் அக்கா தான். அவங்க வந்து ஹிப் தெரியாம தான் சாரியே கட்டியிருப்பாங்க. நம்ம அப்படி லோஹிப் தெரிய சாரி கட்டிட்டா நம்ம சிறந்த அம்மா கிடையாது, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம லோஹிப் தெரிய சாரி கட்டிட்டோம்னா நம்மளோட கர்ப்பப்பை வந்து பாதிச்சு, அதால நமக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாத போயிடுமா. இவங்க சொல்றாங்க, மேடம் டாக்டர் இல்லையா அம்மா, அதனால வந்து லோஹிப்பு தெரிய வந்து சாரி கட்டிட்டா நமக்கு குழந்தை பாக்கியமே இருக்காதான், கேட்டுக்கோங்க. ஆனா அவங்க பொண்ணு லோஹிப் தான் கட்டுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவங்க, ஒரு பொண்ணு வந்து நம்ம டெய்லர் அக்கம். இவங்க லோஹிப்பு தெரியற சாரி கட்டி எனக்கு தெரியல, இவங்களுக்கு அப்புறம் இவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இவங்க இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்களா? சிறந்த அம்மா தானே இவங்க, எனக்கு தெரியல. என்னமோ நீங்களே பார்த்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு நான் படிச்ச வரைக்கும் லோஹிப்பு தெரிய சாரி கட்டுறதால யுட்ரஸ்க்கும் நம்ம பெல்லி பட்டனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி நாங்க படிக்கல. ஆனா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி கிடையாது.
நிறைய டாக்டர்ஸும் எங்களுக்கு தெரியும். அதனால யாரும் அந்த மாதிரி சொல்லல. மெடிக்கலி எதுவும் ப்ரூவ் ஆகல. ஆனா நம்ம அம்மா வந்து டாக்டர் பிளஸ் வந்து இவங்க வந்து கடவுளுக்கு, ஐயோ ஏன் கேக்குறீங்க, கமெண்ட் எல்லாம் போய் பாருங்களேன். அம்மா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நீங்க எங்களை பிளஸ் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா, எங்க குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும், எங்களுக்கு குழந்தை இல்லம்மா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா. எனக்கு புரியல உண்மையிலேயே. எனக்கு உண்மையிலே தெரியலங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணா குழந்தை பிறக்குமா இல்லையே. நம்ம அம்மா அப்பாவை விடவாங்க இவங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும், இவங்க நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை விடவா இவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? யாருங்க இவங்களாம் கடவுளா? எனக்கு தெரியல ஏன் இப்படி கமெண்ட் செக்ஷன் எல்லாம் கூட அவங்க அப்படி பிரைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த கமெண்ட்ல உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் பாருங்களேன். கொஞ்சமாச்சும் நம்ம யோசிக்கணுங்க. நம்ம வீட்டுல படிக்க வச்சிருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கோம், குழந்தைங்க இருக்கு, நம்ம ஒரு மெச்சூர்டான நம்ம ஒரு மூளை தான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அவங்க சொல்றத அவங்க பெண்களை அவங்களோட பிள்ளைங்களே கடைபிடிக்கல, அவங்களே அவங்க குழந்தைய நல்லா வளர்க்கலன்னா அவங்க நமக்கு எப்படி அட்வைஸ் சொல்றாங்க? அந்த அட்வைஸை நாம கேட்டுக்கிட்டு அவங்க கமெண்ட்ல போய் கேக்குறோம், அம்மா இந்த மாதிரி இருக்குமா, எனக்கு இதுக்கு அட்வைஸ் சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்குமா, எனக்கு பரிகாரம் சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே தெரியல ஏன் இப்படி மக்கள் எல்லாம் இப்படி இன்னுமே முட்டாளாவே இருக்காங்க. எனக்கு அது தெரியல. நீங்க எனக்கு கொஞ்சம் அது என்னன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, தொப்புள் வந்து காட்சி பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்சி பொருள் இல்லை. அவங்க பொண்ணு டெய்லர் அக்கா இருக்காங்கல்ல, டெய்லர் அக்கா எல்லா வீடியோஸ்லயும் தொப்புள் தெரியற மாதிரிதான் போடுறாங்க. அப்போ அவங்க பொண்ணோட தொப்புள் வந்து காட்சி பொருளா என்னன்னு எனக்கு தெரியல, அதையும் சொல்லுங்க. ரெண்டாவது, இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சுமங்கலி பெண் எப்படி இருக்க வேண்டும். என்னது? சுமங்கலி பெண் எப்படி இருக்க வேண்டும்? தலையில் பூ இல்லாமல் இருக்க கூடாது, ஃபங்க்ஷனுக்கு போனா பூ வைக்காமையும், நேர் வகுடி எடுத்து வாரி உச்சந்தலையில் அது என்னது குங்குமம் இட்டு கொண்டுதான் போக வேண்டும், கை நிறைய வளையல் அணிய வேண்டும், வாசனை நிறைந்த மலர்களை மட்டுமே சூட வேண்டும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒரு நார்மலான வசதியில இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டுருக்காங்க, நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம், போறோம், பூ வாங்குறதுக்கு அந்த டைம் நம்ம கிட்ட காசு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம பூ கிடைச்சே இருக்காது. அதுக்காக நம்ம என்ன கல்யாணத்துக்கு போவாமையா இருக்க முடியும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாமையா அங்க இருக்க முடியும்? எனக்கு தெரியல இவங்க என்ன எப்படி சொல்றாங்க. பூ இல்லாம இருக்கவே கூடாதான். இந்த நாலாம் பூவே வைக்க மாட்டேன், என்னையா எங்கேயாச்சும் போறோம் அந்த டைம் கிடைச்சாதான் வைப்போம், இல்லன்னா இல்ல. அதுக்காக நம்ம சுமங்கலி பெண் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல இங்க பொட்டு வச்சாதான் சுமங்கலி பெண்ணுன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. இவங்க விட்டா இவங்க என்னெல்லாம் தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம வந்து சுமங்கலி பெண் என்றாலே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வரையறை சொல்றதுக்கு இவங்க யாருங்க? நாம இப்படிதான் இருக்கணும், இங்க பொட்டு வைக்கணும், தலையில பூ வைக்கணும், கை நிறைய வளையல் போடணும், இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து, இதெல்லாம் போடலன்னா சுமங்கலி இல்லையா கேட்டுக்கோங்க. இவங்களோட முதல் பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க நம்ம வந்து தலையெல்லாம் விரிச்சு போடக்கூடாதான் சுமங்கலி பெண், முன்னாடி எடுத்து இப்படி முடிய போடக்கூடாதான், இப்படி எல்லாம் போட்டா வந்து அவங்க சுமங்கலி பெண் இல்லையா. ஆனா வந்து அவங்களோட முதல் பொண்ணு இருக்காங்க, அவங்க கணவரோட கோயிலுக்கு போவாங்க, சுடிதார் போட்டுதான் போவாங்க, தலை விரிச்சு போட்டுதான் போவாங்க, முக்கியமா நெத்தியில பொட்டே வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பெண் சுமங்கலி இல்லையா? பக்கத்துல கணவர் தான் இருக்காரு, தெரியல. கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் கேளுங்களேன். ரெண்டாவது, இவங்க ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க, விடோ இருக்காங்க இல்லைங்களா, விடோ, அதுதான் அந்த வீடியோல அழகா சொல்லியிருப்பாங்க. கைம்பெண், கைம்பெண்ன்றது ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை, அழகா சொல்லியிருப்பாங்க. விதவை பெண்கள் வந்து மருதாணி வச்சுக்கலாமா. ஆக்சுவலி அம்மா கிவ்ஸ் பர்மிஷன் டு விடோ. அம்மா தான் சொல்றாங்க, நீங்க விடோவா இருந்தாலும் மருதாணி வைத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவங்க யாருங்க பர்மிஷன் கொடுக்கறது? நம்ம விடோ மருதாணி வைக்கணும், சுமங்கலி தான் மருதாணி வைக்கணும், இவங்க வைக்க கூடாதுன்னு தெரியல. ரெண்டாவது, தலையில உச்சந்தலை இருக்குல்லங்க, இங்க உச்சந்தலையில நீங்க மஞ்சள் வச்சு குளிச்சீங்கன்னா சுமங்கலிகள், நீங்க வச்சு குளிச்சீங்கன்னா அடுத்த பிறவிலையும் நீங்க வந்து சுமங்கலியாவே இருப்பீங்க. அதாவது நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து விதவியாவே ஆக மாட்டோமா. 100, 120, 150 வருடங்கள் கடந்தும் நம்ம சுமங்கலியாவே தான் இருப்போமா. அடுத்த பிறவிலையும் நம்ம வந்து சுமங்கலியாவே தான் பிறப்போமா. ஏன்னா நம்ம பிறக்கும் போது கல்யாணம் பண்ணிட்டு தானே பிறகுறோம், பிறந்தவொடனே வயிற்றுல இருந்து எடுத்தவொடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க, அப்ப பிறக்கும் போது நம்ம சுமங்கலி ஆயிடுறோம் இல்லையா. அடுத்த பிரிவிலும் நம்ம சுமங்கலியா தான் இருப்போமா. எங்க இங்க வந்து உச்சந்தலையில வந்து நம்ம மஞ்சள் வச்சு குளிச்சா.
அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பாவம் பண்ணிட்டோம்னு அர்த்தமா. நம்ம வந்து விடவும் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நடுவுல வந்து நம்மளோட கணவன்மார்கள் தவறிட்டாங்கன்னா நம்ம வந்து இங்க மஞ்சள் வச்சு குளிக்காததுனால நமக்கு தோஷம் தாங்கிட்டு நம்ம பாவம் பண்ணிட்டோமா. கேட்டுக்கோங்க, எப்படி நம்ம பாவம் பண்ணிட்டோமா. அப்படி நம்ம சிந்திங்கனைன் மம்மி, நம்ம டெய்லர் அக்கா மம்மில மம்மி கடவுளின் மறு அவதாரம் அவங்க சொல்றாங்க. கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம நேர் வகுடு தான் எடுக்கணுமா, சைடுல வகுடு எடுக்கவே கூடாது. ஆனா அவங்க பெண்கள் 2 பேரும் சைடில் தான் வடுவு எடுப்பார்கள். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். வடுகு கோணலாக எடுத்தால் நம்மளுடைய வாழ்க்கை கோணல் மாடாக போய்விடுமா. இது வந்து நம்ம சிந்திங்கனைன் மம்மி சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் சைடு ஒரு எடுத்திருக்கேங்க. நீங்களும் எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கு கமெண்டில் தெரிவிக்கவும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சைட்ல அட்டாச் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. எனக்கு தெரியல ஏன் அவங்க வீடியோஸ்க்கு வியூஸ் போறதை விட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட் கேக்குறாங்க. ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் நடக்கணும், எனக்கு தெரியல. இந்த கற்பூரத்தை போட்டா பணம் அதிகமா வருமோ, ட்ரை பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கணும்.